இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோள் ஆப்ஷன் பி புவி. செகண்ட் கொஷின், அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ காஸ்மாலஜி. தேர்ட் கொஷின், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. ஆப்ஷன் டி 6000 டிகிரி செல்சியஸ். ஃபோர்த் கொஷின், சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் டேஸ் நிமிடங்கள் ஆகும். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ஆப்ஷன் டி 8.3. ஃபிஃப்த் கொஷின், கோள் என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி சுற்றி வருபவர். சிக்ஸ்த் கொஷின், செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது. ஆப்ஷன் ஏ அஸ்ட்ராய்டு. செவன்த் கொஷின், அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் டேஸ் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் எந்த கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும்? ஆப்ஷன் டி புதன். எய்த் கொஷின், மிகவும் வெப்பமான கோள். ஆப்ஷன் பி வெள்ளி. நைன்த் கொஷின், தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். ஆப்ஷன் சி வெள்ளி. 10th கொஷின், உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள். ஆப்ஷன் சி புவி. 11th கொஷின், புவியின் ஒரே துணைக்கோள். ஆப்ஷன் சி நிலா. 12th கொஷின், செந்நிறக்கோள் என அழைக்கப்படும் கோள். ஆப்ஷன் ஏ செவ்வாய். 13, மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2014. 14, சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். ஆப்ஷன் பி வியாழன். 15, மிக அதிக துணைக்கோள் கொண்ட கோள். ஆப்ஷன் ஏ வியாழன். 16, நீரில் மிதக்கும் கோள். ஆப்ஷன் பி சனி. 17, யுரேனஸ் கோளினை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹர்ஷல் 1781. 18, பச்சைக்கோள் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி யுரேனஸ். 19, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். ஆப்ஷன் டி சந்திராயன் 1. 20, புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது? ஆப்ஷன் சி 23.5 டிகிரி. 21, புவி ஒருமுறை சூரியனை சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகிறது. எத்தனை நாட்கள் ஆகிறது? ஆப்ஷன் டி 365.25. 22, ஹைட்ரோ என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லு ஹைட்ரோஸ்பியர் ஆகும். இது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம். 23, புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் முதன்மையான வாயுக்கள். ஆப்ஷன் சி நைட்ரஜன், ஆக்சிஜன். 24, புவி மைய கோட்பாட்டை கூறியவர். ஆப்ஷன் ஏ தாழமி. 25, சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது நடைபெறும் நிகழ்வு. ஆப்ஷன் டி பௌர்ணமி. 26, முதன்முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லெப்பர்ஷே. 27, இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய். 28, இந்தியாவின் ஏவுகணை நாயகன். ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம். 29, சூரியனை பற்றிய படிப்பின் பெயர். ஆப்ஷன் பி ஹீலியாலஜி. 30, பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம். ஆப்ஷன் ஏ சுருள் வடிவம்.
31 சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்றவர். சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்றவர். ஆப்ஷன் சி ஹர்ஷல். 32 சூரியனில் காணப்படும் கருமை வரிகள் டேஸ் வரிகள் எனப்படும். சூரியனில் காணப்படும் கருமை வரிகள் டேஸ் வரிகள் எனப்படும். ஆப்ஷன் ஏ ஃப்ரான்கோபர். 33 புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். ஆப்ஷன் ஏ வெள்ளி. 34 ஜோவியன் கிரகம் என அழைக்கப்படும் கோள் எது? ஜோவியன் கிரகம் என அழைக்கப்படும் கோள் எது? ஆப்ஷன் ஏ வியாழன். 35 டைட்டனின் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய வாயு. டைட்டனின் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய வாயு. ஆப்ஷன் சி நைட்ரஜன். 36 மிகவும் காற்று வீசக்கூடிய கோள். மிகவும் காற்று வீசக்கூடிய கோள். ஆப்ஷன் டி நெப்டியூன். 37 சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியைப் போல டேஸ் மடங்கு அதிகம். சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியைப் போல டேஸ் மடங்கு அதிகம். ஆப்ஷன் சி 28. 38 உலகின் முதல் விண்வெளி வீரரான யூரி காரின் எந்த நாட்டைச் சார்ந்தவர்? உலகின் முதல் விண்வெளி வீரரான யூரி காரின் எந்த நாட்டைச் சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா. 1961. 39 பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதன்முதலாக மனிதன் சென்ற ஆண்டு. பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதன்முதலாக மனிதன் சென்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 2000. 40 கடைசியாக ஹாலி விண்மீன் பார்க்கப்பட்ட ஆண்டு. கடைசியாக ஹாலி வால்விண்மீன் பார்க்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1986.